மில்லட் மகாராணி மதுரையிலேருந்து சுமதி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறோம், ரவா லட்டு. அது வந்து கொஞ்சம் மெத்தட் மாதிரி பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள. ரவா லட்டு பண்ணுறதுக்கு நான் இந்த கப்பில் வந்து 1.5 கப் ரவை எடுத்திருக்கேன். இந்த இருக்குது 1.5 கப் ரவை. அதுக்கு வந்து சுகர் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். அப்புறம் தேங்காய் துருவல் 1 கப்பு. அப்புறம் பால் வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நட்ஸு, பாதாம், முந்திரி எடுத்திருக்கேன். கொஞ்சம் கிஸ்மிஸ் பழம் எடுத்திருக்கேன். அப்புறம் ஏலக்காய் தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் தேவைப்படும். ரவா லட்டு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த ரவையை வந்து நம்ம ஊற வச்சுக்கணும். அது 1.5 கப் ரவை. அதை வந்து இந்த பவுலில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு பால் ஊற்றி பிணைஞ்சு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கிடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சுக்கிறோம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அதாவது எனக்கு வந்து 1/2 கப்பு பால் தான் தேவைப்பட்டிருக்கு. 1.5 கப் ரவைக்கு 1/2 கப் பால் ஊற்றிருக்கேன். இது கொஞ்சம் நேரம் அப்படியே ஊறட்டும். இந்த ரவை ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். கடாயை வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த தேங்காயை வந்து வறுத்துக்குருவோம். இந்த தேங்காயை வந்து அந்த ஒயிட் மட்டும் திரிய வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம பச்சையாக சேர்க்காம நல்லா வறுத்துட்டு அப்புறம் லேசாக கொஞ்சம் அப்படியே பல்ஸ் மோடில் அரைச்சிட்டோம்னா இந்த டெசிகேட்டட் கோகனட் மாதிரி கிடச்சிரும் உங்களுக்கு. அதை வந்து ட்ரையாக வறுத்துக்கிறேன். இந்த மீடியம் ஃப்ளேம்லேயே இந்த தேங்காயை வந்து ட்ரையாக, அந்த ஈரச்சத்து இல்லாமல், ஆனால் கலர் மாறக்கூடாது, அந்த கொஞ்சம் ட்ரையாக வறுத்துக்கிட்டு அப்புறம் ஆற வச்சு மிக்சியில் போட்டு ஒரு அடி எடுத்துக்கிறேன். தேங்காய் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி ஆறின பிறகு அதை லேசாக நுணுக்கிக்கிறோம். ரவை ஓரளவுக்கு ஊறிடுச்சு. 5 நிமிஷம் தான் ஊறி இருக்குது. இது இந்த மாதிரி பிசைஞ்சிருங்க. இதை மாதிரி பிசைஞ்சு இதை வட்ட வட்டமாக தட்டிட்டு இதை வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி தட்டி தட்டி எடுத்து வச்சுக்கிடுவோம். இந்த மாதிரி அந்த பாலில் ஊற வச்ச ரவையை இந்த மாதிரி வட்ட வட்டமாக, ஒரே அளவாக வேணாம், ஃப்ரை பண்ணி எடுத்து பிச்சு தான் போட போகிறோம். அதனால் வட்ட வட்டமாக வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ஃபேனை வச்சுட்டேன். இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதை வந்து லேசாக ஃப்ரை பண்ணிக்கிடுவோம். கடலெண்ணெய் ஊற்றுறேன். காயட்டும். அப்புறம் அதை ஃப்ரை பண்ணணும். அதுக்குள்ளேயும் இந்த தேங்காயை வறுத்து வச்சுருந்தேல, அதை வந்து பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த தேங்காயை வறுத்தமில் அதை வந்து இந்த மாதிரி பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சிருக்கேன். இது வந்து இந்த டெசிகேட்டட் கோகோனட் மாதிரியே இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆனால் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த ரவையை பாலில் ஊற வச்சுருந்தோம்ல, இதை வந்து இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இது வந்து ரொம்ப முருகலை வேணாம், ஆனால் வேகணும். இந்த அளவுக்கு வெந்தால் போதும் கலரு. அதை பரட்டி போட்டுக்குவோம். இந்த மாதிரி ரெடியானதும் எடுத்துருவோம். இதை எடுத்து ஆற வச்சு பிச்சு போட்டு அப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் அரைச்சி எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு இந்த பாலில் ஊற வச்சு இதை லேசாக ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சி செய்கிறதுனால அந்த ரவா லட்டு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கெட்டு போகாது. ஒரு 15 நாள் வரைக்கும் நீங்கள் வெளியில் வச்சே சாப்பிட்லாம், கெட்டு போகாது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இதெல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு அதை பொடிசாக உடித்து மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் அரைச்சிட்டு வந்துடுறேன். இது ஆறட்டும். அதுக்குள்ளேயே இந்த சுகரை வந்து பவுட்ரு சுகர் ஆக்கி கொண்டாந்துடுறேன். இந்த பொரிச்சு வச்ச இந்த ரவையை பாலில் ஊற வச்சுருந்தோம்ல, இதை பொரிச்சு வச்சுருந்தோம்ல, இது நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து பிச்சு போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அது பல்ஸ் மோடில் அரைச்சிட்டு வந்துடுறேன். இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல இந்த ரவையை, அதை வந்து நல்லா அதை பொடிசாக உடச்சி நுணுக்கிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி இப்போ இந்த ரவையை நுணுக்கியாச்சு. வறுத்து உடைச்சி வச்சதை நுணுக்கிட்டோம். இதை போட்டாச்சு. இதில் வந்து அடுத்து 1.5 கப் ரவை போட்டிருந்தோம். அதுக்கு 1 கப்பு சுகர், அதை வந்து பவுடர் ஆக்கியிருக்கேன். இதையும் சேர்த்துக்கிடுவோம். இதை நல்லா கலந்துட்டு அதில் அடுத்து சேர்க்க வேண்டியது இந்த தேங்காய். இதில் வந்து 3/4 பங்கை போட்டுக்கிறேன். ஒரு லாஸ்ட்டு கொஞ்சம் வேணும் ஃபைனலாக. அடுத்து ஏலக்காய் தூள், 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள். எந்த ஸ்வீட்டுக்கும் ஒரு பிஞ்சு சால்ட்டு போடணும். அப்போ தான் அந்த ஸ்வீட்டு வந்து தித்திப்பாக இருக்கும். இதையும் கலந்துருவோம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிடுவோம். இது வந்து இந்த நட்ஸுகள்லாம் வறுத்து இந்த நட்ஸில் வறுக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றுறேன்.
நெய் காஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு இந்த பாதாம் சேர்த்துக்கிறேன். நட்ஸு வந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட நட்ஸை சேர்த்துக்கலாம். சேர்ந்ததும் ஒரு 15 முந்திரி பருப்பு, அதிலே திராட்சை ரெடி ஆயிடுச்சு. இதையும் இந்த இதில் சேர்த்துக்கிடுவோம். இதையும் கலந்துட்டு இன்னி உருண்டை பிடிக்க கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து கலந்தாச்சு. இந்த நெய் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தான் நெய் போட்டோம். அதில் இந்த முந்திரி நட்ஸ் எல்லாமே வறுத்து போட்டாச்சு. இதை நீ சூப்பராக உங்களுக்கு ரவா லட்டு ரெடி ஆயிரும். இதை உருண்டை பிடிச்சி தேவையான அளவு உருண்டை பிடிச்சி இந்த கொஞ்சம் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதில் போட்டு உருட்டி எடுத்துட வேண்டியதான். சுவையான ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து உங்களுக்கு அவ்வளவு சாஃப்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த ரவா லட்டு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இந்த பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வழக்கமாக செய்கிறத காட்டிலையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நியூ மெத்தடில் ரவா லட்டு ரெடி ஆகிருக்கு. இப்போ அதை டேஸ்ட் பண்ணி காமிப்பாங்க. அருமையான டேஸ்ட்டாக இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது. மற்ற யூஸ்வல் லட்டை காட்டிலையும் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதே போல் தயார் பண்ணி பார்த்துட்டு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நியூ மெத்தடில் நீங்களும் ரவா லட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில்